நிறைய பயம் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அதில் நிறைய மித்ஸும் இருக்குது. ஸோ இன்னைக்கு வில் டாக் இன் டீட்டெயில் அபவுட் ப்ரெக்னென்சியில் நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அண்ட் என்னென்னா சாப்பிடலாம் டு கீப் யுவர் செல்ஃப் ஹெல்தி, ஆல்சோ டு ப்ரிவெண்ட் யுவர் ஆக்னி அண்ட் பிக்மெண்டேஷன் டியூரிங் யுவர் ப்ரெக்னென்சி. ஸோ none other than our Priyanka is with us today to talk about the nutrition part, என்னென்ன நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது and to break lot of myths around food and pregnancy. ஸோ நீங்கள் கேள்விப்பட்ட பிக்கெஸ்ட் மித் எது? பிக்கெஸ்ட் மித்துனா குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையா பிறக்கும் அப்படிங்கிறது தான் பிக்கெஸ்ட் மித் தட் ஐ ஹவ் ஹேண்டில்ட் இன் ப்ரெக்னென்சி டயட். இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து டயட் கொடுக்க வரும்போது she come with her relatives or husband, கொஞ்சம் குங்குமப்பூ இருக்கிற மாதிரி சாப்பாடு கொடுங்க, அப்போ குழந்தை வெள்ளையா பிறக்கும் அப்படின்னு ஒரு மித் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆல்மோஸ்ட் 8 out of 10 people who come to me ask me about it. எஸ், குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தைக்கு வெள்ளையா பிறக்கும். பட் சயின்டிஃபிக்கலி எந்த ப்ரூஃபுமே கிடையாது. குங்குமப்பூ சாப்பிட்றதுனால உங்களுக்கு குழந்தை வெள்ளையா பிறக்க போகிறது கிடையாது. உங்கள் குழந்தை உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ, உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன கலர் இருக்கோ, உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ்க்கு என்ன கலரில் இருக்கோ, அந்த ஜெனட்டிக் வைஸ் அந்த செல் வைஸ் அந்த கலரில் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஸோ குங்குமப்பூ சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்றதுனாலையோ வந்துட்டு உங்களுக்கு குழந்தை வெள்ளையாக பிறக்க போகிறது கிடையவே கிடையாது. அண்ட் நீங்கள் குங்குமப்பூ சொன்னதுனால கேட்குறேன், பிகாஸ் த கலர் அசோசியேஷன். எனக்கு சில பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால வந்துட்டு குழந்தை வந்து கருப்பாக பிறக்குமா? Definitely not. Definitely not. It is இப்போ நீங்க அனிமிக்கா இருக்கீங்கன்னா அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது எனி டே பெட்டர். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. அதனால நீங்க வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கல, தப்பே இல்லை. கலர் கம்மியாலாம் பிறக்காது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் அதோட மாதிரி பிளாக் கிரேப்ஸ் சாப்பிட்டா வந்துட்டு குழந்தை கருப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலர் தான் குழந்தை போகும், கிரேப்ஸோட கலர் குழந்தைக்கு போகாது. ஸோ அது டெஃபினெட்லி நோ பிளாக் கிரேப்ஸுக்கும் வந்துட்டு குழந்தை கருப்பா பிறக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. திரும்ப ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் திஸ் அ லாட், பிகாஸ் உங்க குழந்தையோட கலர் அப்படிங்கிறது உங்க கலர் ஆர் உங்க ஹஸ்பண்ட் கலர் ஆர் உங்களோட ஃபேமிலி உங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி கலர், அது தானே வந்து உங்க குழந்தையோட கலரை தவிர்த்து, அதை தவிர நீங்க பிரெக்னன்சியில பண்ற சில விஷயங்கள்னாலேயோ நீங்க சாப்பிட்ற சில விஷயங்கள்னாலேயோ உங்க குழந்தையோட கலர் வந்துட்டு அஃபெக்ட் ஆக போறது கிடையவே கிடையாது. 100% நோ. அண்ட் ஆல்சோ இப்போ ப்ரெக்னென்சியில் வந்துட்டு ஏர்லி ப்ரெக்னென்சிஸில் வந்து பப்பாயா சாப்பிடாதீங்க, பைனாப்பிள் சாப்பிடாதீங்கன்றாங்க. ஹவு ட்ரூ இஸ் தட்? லைக் பப்பாயா அண்ட் பைனாப்பிள் ஆர் வாட் ரோல் இட் பிளேஸ்? ஸோ யா, தட் மித் இஸ் ஆல்சோ தேர். இப்போ இந்த டுடே சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா பப்பாயா சாப்பிட்றது, எஸ் பப்பாயா அந்த பச்சையாக இருக்கிற பப்பாயா, ரா பப்பாயா வந்து இட் ஹேஸ் தட் லேபர் இன்டியூசிங் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு என்சைம் இன் இட். ஸோ ரா பப்பாயா எடுத்துக்க வேண்டாம். பட் ரைப்பான ஃப்ரூட்டில் வந்து அந்த லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால நம்ம ரைப்பான பப்பாயா எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஈட் ரைப் பப்பாயா, ரைப் பைனாப்பிள், அதெல்லாம் வந்து ப்ராப்ளமே கிடையாது. பைனாப்பிள் சாப்பிட்றதுனாலையும் வந்து மிஸ்கேரேஜோ அந்த மாதிரி எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஸோ பைனாப்பிள் இஸ் ஆல்சோ சேஃப். பப்பாயா இன் இட்ஸ் வெரி ரைட் ஃபார்ம் இஸ் வெரி சேஃப். யா, ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த ப்ரெக்னென்சி க்ளோ அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கிறது கிடையாது. அண்ட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு 2 பேருக்கு சேர்த்து சாப்பிடணும் வீட்டில் இருக்கிறவங்க ஓவர் ஃபீட் பண்ணி வெயிட் கெயின் அதிகமாகி பிக்மெண்டேஷன், கழுத்தை சுற்றி பிக்மெண்டேஷன், அகாந்தோசிஸ் அண்ட் ஆக்னி இஷ்யூஸ் இதெல்லாம் பயங்கரமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ what can be done to reduce all this through diet? Because in the time obviously எல்லாருமே they are not ready to use all products and everything. எல்லாருக்கும் அவங்க பயம் இருக்கும். And pregnancy-ல வந்துட்டு to go with your gut is always good. So நீங்க diet wise what all they can eat to keep them in a proper form? Right. So when it comes to pregnancy, it is very important to have a wholesome meal or balanced nutrition. Coming to வாட்டராக இருக்கட்டும், இல்லை ஃபைபராக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டயட்டாக எடுத்துக்கணும். அது நீங்களாக ஃபார்முலேட் பண்ணிக்கலாம், இல்லை நான் ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே இருக்கிற மாதிரி டயட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. தட் இஸ் நம்பர் 1. Coming to acne or that glow, sometimes it happens, hormonal imbalanceனால இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் வரியே பண்ண தேவையில்லை. என் ஃப்ரெண்டுக்கு க்ளோ வந்துச்சு எனக்கு வரல அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சம்திங்ஸ் ஹேப்பன். டு ப்ரிவெண்ட் இட், கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அண்ட் ஆக்னே இருந்தால் அதை ட்ரீட் பண்ண பாருங்க, அவ்வளோதான் பண்ணலாம்.
Yeah, so pigmentation again another biggest reason ஏன் வந்து pregnancy ல pigmentation வருதுன்னா ஒன்னு டெஃபினட்டா ஹார்மோனல் சேஞ்சஸ் நோ டவுட், ரெண்டாவது எக்ஸசிவ் வெயிட் கெயின். ஸோ வாட் இஸ் த ஐடியல் வெயிட் கெயின் ஆர் எந்த அளவுக்கு எக்ஸஸ் நியூட்ரிஷன் அவங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கிறத விட அவங்க டயட்ல எந்த அளவுக்கு எக்ஸஸ் நியூட்ரிஷன் தேவை? ஸோ ஐடியல் வெயிட் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்வேஸ் நம்ம ப்ரீ ப்ரெக்னென்சி பாடி வெயிட்லேருந்து 10 to 15 kgs ஃபார் அ நார்மல் வெயிட் பர்சன். If you are an obese person already, it would be lesser weight because during labor aakatom, delivery aakatom, if you are a heavy person, it's going to get difficult for you. Also in the pigmentation issues, idella jaasti agudhu, insulin resistance, idella jaasti agudhu because of excessive weight only. So choose your foods. Cravings jastiya irukku அப்படிங்கிறதுனால ordering out and eating or கனாப்பினான எந்த டைமுக்கு வேணா சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரைட் டைம்ல ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸா எடுத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஒரு மணிக்கு வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேலரி இன்டேக் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கேலரி இன்டேக் இட் ஹேஸ் டு பி லிட்டில் மோர். ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பிட்றதெல்லாம் வந்து இல்லை. You are only feeding a very small tiny thing inside your body. அதனால வந்து கேலரிஸ்ங்கிறது நீங்கள் இப்போ 2000 கேலரிஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 4000 கேலரிஸ் எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. ரெண்டு பேருக்குலாம் சாப்பிட வேண்டாம். If you taking 2000 calories, maybe go to 2200 calories or 2300 calories. That is more than enough. So that will do. Yes, and சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கு, green tea குடிக்கலாமா பிரெக்னன்சில? கண்டிப்பா குடிக்கலாம். green tea you can take, but amount of caffeine intake வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணலாம். டீல கூட caffeine இருக்கு. ஒரே நாள்ல 4 கப் 5 கப் எடுக்கிறத தவிர்த்துட்டு ஒரு 2 கப் மேபி அந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தாலுமே வந்துட்டு ஐ டோன்ட் டேக் மில்க். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் இன்னொரு மித் இருக்கு, பால் எடுத்தால் மில்க் சர்வீஸ் சப்ளை வந்துட்டு அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது, விச் இஸ் டோட்டலி அ மித், டோட்டலி நாட் கனெக்டட். உங்கள் ப்ரொலாக்டின் லெவல்ஸ்னால மட்டும்தான் உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் வருது. நீங்கள் பால் குடிக்கிறதுனால உங்களுக்கு பால் வரல. ஸோ மில்க் எடுக்கிறதுனால the problems what I face அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று gastritis definitely increases a lot for me, and இன்னொன்று வந்துட்டு for few people acne can aggravate because of milk. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னென்சியில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பால் எடுக்கிறதுலையும் அதுலேயும் ஹார்மோன்ஸ் தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஹார்மோன்ஸ்னால வந்துட்டு உங்களுக்கு ஆப்வியஸாக திரும்ப பிரேக் அவுட்ஸ் வந்துட்டு வரப்போகுது அண்ட் பிக்மெண்டேஷனும் அதிகமாக போகுது. ஸோ ஃபார் தட் cause milk can be avoided if you really want to avoid milk. So milkனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் யூ ஆர் ஃபேஸிங் ஆல் திஸ் ப்ராப்ளம் because of milk, then it's better to avoid milk. So milk அவாய்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அகைன் கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துருமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிகஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ வாட் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் தே கேன் கோ இஃப் தே வாண்ட் டு அவாய்ட் மில்க்? அண்ட் நிஜமாவே மில்க்குக்கும் லாக்டேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா? Milk and lactation definitely there is no relation. Like she rightly said, prolactin levels மட்டும் தான் they play a big role in breastfeeding. So மில்க் குடிச்சாதான் பால் வருங்கிற மித்து வந்து கண்டிப்பா இல்லவே இல்லை. அட் த சேம் டைம் மில்க் குடிக்கலன்னா கால்சியம் இருக்காதே அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு there are other foods that you can substitute. சப்போஸ் உங்களுக்கு மில்க் ஒத்துக்கலை அப்படின்ற போது you can substitute with other foods. லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நிறைய கால்சியம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஆரஞ்சில், ப்ராக்கலியில் இதெல்லாம் நிறைய கால்சியம் இருக்கு. அதர்வைஸ் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் உங்கள் டெய்லி இன்டேக்ல ஒரு அட்லீஸ்ட் 1 spoonful ஆஃப் சீட்ஸ் எடுத்துக்கிறது இஸ் வெரி குட். ஓகே, ஸோ எஸ் மில்க்குக்கு அதாவது கால்சியம்காக மில்க் குடிக்காதீங்க. இஃப் இட்ஸ் நாட் அக்செப்டிங் யுவர் பாடி யூ கேன் அவாய்ட் இட், நோ இஷ்யூஸ் இன் தட். ஸோ ப்ரெக்னென்சியில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா குழந்தை பிறந்தோன்னா அடுத்த கவலை ஆரம்பிச்சிடும். ஒன்று போஸ்ட்மார்ட்டம், ஹேர் லாஸ், அதெல்லாம் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், பிகெஸ்ட் கன்சர்னாக தான் இருக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அண்ட் ஆல் தட். ஸோ நிஜமாவே பத்திய சாப்பாடு ஒர்க்ஸ்? பத்திய சாப்பாடு டு அன் எக்ஸ்டென்ட் இட் ஒர்க்ஸ் பிகாஸ் நிறைய பத்திய சாப்பாட்டில் கேஸ் ப்ரொடியூசிங் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ தேட் ரியலி ஹெல்ப்ஸ் இன் breastfeeding while breastfeeding the baby. ஸோ பேபிக்கு வந்துட்டு ரொம்ப கேஸியாகவும் இதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக பத்திய சாப்பாடுலாம் they used to suggest. But now whatever sails your boat, if you feel comfortable doing something, just go ahead with it. Just make sure that you have all the right nutrients in right portion size. So அது மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு breastfeed பண்ணும்போது நல்லாவே எடுத்துக்கலாம். Coming to hair fall is a big problem in postpartum mothers. ஸோ இந்த டைமில் வந்துட்டு
get a blood test done, see if your iron levels are doing fine, see if every other parameter is doing normal. அப்படி இல்லை அப்படின்னா என்ன சப்ளிமெண்ட் பண்ணலாம் உங்கள் டயட்லேயும் சரி, அதர்வைஸ் மெடிசினல் சப்ளிமெண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சில பேருக்கு வந்துட்டு எக்ஸசிவ் வெயிட் இன்ஜென்ரலாகவே இருப்பாங்க அண்ட் தே வில் நீட் ஈவன் இஃப் தே ஆர் ப்ரெக்னென்ட் ஆர் ஒரு இமீடியட்லி போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு ஒரு டயட்டிஷியன் ஒப்பீனியன், ஒரு டயட்டிஷியன் கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவைப்படும். பட் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எதுக்கு டயட்டில் இருக்க, டயட்டிஷியன்னாலே டயட் அப்படிங்கிறது வந்துட்டு வந்துச்சு, இட்ஸ் நாட் அபவுட் ஈட்டிங் ஹெல்தி அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் நிறைய பேர் மைண்ட்லேயே இல்லை. So how do you see this move? Definitely, people இப்போ ஒரு நியூட்ரிஷனிஸ்டோ டயட்டிஷியன் கிட்டயோ வரும்போது உடனே திங்க், ஐயோ சாப்பாடே இருக்காது, நம்மளை ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இந்த ஃபாஸ்டிங் பண்ண சொல்லுவாங்க, அந்த டயட் எடுத்துக்க சொல்லுவாங்க, இதுதான் அவங்க மைண்டில் இருக்கு. அப்படி இல்லை, குட் டயட்டிஷியன் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் வில் கிவ் யூ பேலன்ஸ்டு மீல். உங்களுக்கு தெரியாதது கூட சில இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் எப்படி உங்கள் மீல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும், எந்த வேலையில் என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மீல் ஸ்ப்ளிட்டாக போய் உங்கள் பாடிக்கு எது ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ சி டயட்டிஷியன். அவங்க டயட் சாப்பாடு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் கோனா பி ஹெல்த்தி டயட் டு ஃபாலோ ப்ராப்பர்லி. நம்ம ஒரு விஷயத்தை என்றைக்குமே பண்ணுறதை விட நம்ம இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது, ஒரு கமிட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும்போது we will do it more better. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் சில பேருக்கு இருக்கும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சில பேருக்கு இருக்கும். அதர் எனி ஃபுட்ஸ் which will help them overcome this, like to elevate their mood அந்த மாதிரி? எஸ், டெஃபினெட்லி போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸுங்கிறது நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாமே இருக்குது. ஒன் திங் would be food plays a very small role in this தான். So it could be berries which contain a lot of antioxidants. So these help tackle anxiety to an extent. Dark chocolate, again it has antioxidants. So that helps tackle stress or anxiety levels. Otherwise, it is always good to consult with a stress therapist or a counselor and get your problem solved. It does not necessarily mean he or she is going to give you psychiatric pills or anything. They are going to just address your problem and tell you how to solve your problem. So never feel ashamed to get help. Sure. So just follow the right diet and have a beautiful pregnancy throughout. Yeah. And again, I just want to say this. நம்ம குழந்தைக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்டும் டைரெக்டாக போகிறது கிடையாது. ப்ளசண்ட்டாங்கிற ஒரு ஆர்கன் மூலமாக ஜஸ்ட் பிளட் சப்ளை அண்ட் ஆக்சிஜன் சப்ளை மட்டும்தான் போகுது. ஸோ அதில் தான் வந்துட்டு எல்லா நியூட்ரியன்ஸுமே குழந்தைக்கு போகுது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் குழந்தைக்கு போகுதே தவிர நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்கள் குழந்தையோட கலரையும் உங்கள் குழந்தையோட பாடியையோ அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையவே கிடையாது. ஸோ குட் ஃபுட்டை வந்துட்டு என்றைக்குமே அவாய்ட் பண்ணாதீங்க அண்ட் பேட் ஃபுட்டை எக்ஸசிவாக எடுத்துக்காதீங்க டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் ப்ரெக்னன்சி அண்ட் பியூட்டிஃபுல் போஸ்ட்மார்ட்டம் ப்ரெக்னன்சி. Definitely. And workouட்டுங்கிறத மிஸ்ஸே பண்ணாதீங்க. During your pregnancy also, I know it might be a little tiring and all, but being active throughout your pregnancy makes your postpartum easier. So postpartum weight loss இருக்கட்டும், இல்லை handling the postpartum phase இருக்கட்டும், it makes it very easy for you if you have been very active in the 9-10 months. கண்டிப்பா ஆக்டிவா இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் யூர் பிரெக்னென்ட் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு சிட் இன் த கார்னர். ஸோ யூஆர் நாட் சிக், யூஆர் ஜஸ்ட் பிரெக்னென்ட். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட், இட்ஸ் நாட் அ பேத்தாலஜிக்கல் ஸ்டேட்.